Hi friends, பங்கஜ நலபாகத்தில் இன்னைக்கு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் மிக்ஸு எடுத்துக்குங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க போகிறீங்க. அதுதான் இந்த ஜாமுன் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் வரதுக்கு மெயின் காரணம். நான் இங்கே தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தயிரோட அளவு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தயிர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். அதனால் தயிர் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க. தயிர் சேர்த்துட்டு விரலால் இப்படி அழுத்தம் இல்லாமல் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம இந்த ஜாமுன் மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். இப்போ இதன் மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இங்கே குங்குமப்பூ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணீரில் குங்குமப்பூவை சேர்த்துருக்கேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான். நான் இங்கே 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணீர் விட்டுக்குங்க. இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம சர்க்கரை பாகில் இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல சர்க்கரை பாகு கொதித்து நுரைச்சி வரும். அந்த நுரைச்சி வர்றது தான் அதனோட அழுக்கு. அதை நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் இந்த அழுக்கு, எடுத்துடுறோம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் ஊற வைத்த குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பாகு அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக நான் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வார்மாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த குலோப் ஜாமுனை இதில் சேர்க்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கையில் நெய்யை நல்லா தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை செய்யும்போது விரிசல் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கோம். இப்போது மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதிகமாக சூடு இருக்க வேண்டாம். அதனால் கேஸ் ஸ்டவ்வில் ஸ்மால் சைஸில் இருக்கிற அடுப்பில் நம்ம குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது நல்லா வெந்து வரும். நல்லா பொன்னிறமான ஒன்று நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சர்க்கரை பாகு வார்மாக இருக்கணும். அப்போ தான் இந்த குலோப் ஜாமுனை நம்ம சர்க்கரை பாகில் நம்ம சேர்க்க முடியும். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாகிற டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். மிதமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் சொல்ல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூஸியான குலோப் ஜாமுன் கிடைக்கும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பூனில் கூட நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வைத்த ஜாமுன்களை சர்க்கரை பாகு வார்மாக இருக்கிற டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 to 3 hours அப்படியே விட்டோன்னா நல்லா நமக்கு ஜாமுன் சர்க்கரை பாகில் ஊறி நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுன் தயாராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முறையில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா 5 days வரைக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.